என்ன பண்ணிகிட்டு இருக்க அம்னி? சொல்கிறேன். வாவ், என்ன கொஞ்சம் பெரிய ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போ இந்த ட்ரேடை இனிஷியேட் பண்ண? யூஸ்வலாக நான் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது 3 days to 15 days வரைக்கும் வச்சுருப்பேன். இந்த ட்ரேட் வந்து ஒரு 4 or 5 days வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, கண்டிப்பாக. நீ ஏன்னா ஸ்விங் ட்ரேடர்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால் ஸ்விங் ட்ரேட்னால் 1 டேலேருந்து 15 days வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுன்னு. ஓகே, கரெக்ட். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ, ஸோ நமக்கு வந்து எப்போவுமே தெரியாது எக்ஸாக்டாக மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுதுன்ட்டு. நம்ம வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும், பட் நம்மளால் வந்து அக்யூரேட்டாக இப்படி தான் ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எப்போ வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ இல்லை எப்போ வந்து ப்ராஃபிட் ரிவர்ஸ் ஆகிறதோ அந்த டைமில் புக் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே, நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கு. இது மந்த்லி நிறைய பேருக்கு இந்த மாதிரி சின்ன ப்ராஃபிட்டு அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் ஆகும் இல்லையா? அப்போ நிறைய பேர் வந்து பிஸியாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் இந்த ஹவுஸ் ஒய்ஃபும். அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடு ஒர்க் ஆகுமா? அவங்க எப்படி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, இல்லை பர் டே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் தட் அவங்க ட்ரேட் எடுக்கலாமா? இது எப்படி வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலுக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஹெல்ப் ஆகும்? அதை கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் கேட்குறது ரொம்ப கரெக்டான விஷயம். ஏன்னா வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை, பட் உங்களுக்கே தெரியும் என்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது. 2 பேபிஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன். 2 பேபிஸ், இந்த பாப்பா என்னோட பாப்பா செகண்ட் பேபி, இவங்க வந்து 5 months தான் ஓல்டு. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டைம் கிடைக்கிறது. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலை விட ரொம்ப பிஸி நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுங்கிறவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வெளியே போய் ஒர்க் பண்ணுறதுக்கான டைமோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியோ வந்து கிடைக்கிறது இல்லை. பட் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து எங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குறேன். இது நாட் ஓன்லி ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் பண்ண முடியுமா? இல்லை, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஏன்னா இப்போது யூ ஆர் டைட் அப் டு கம்பெனிஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் காலையிலேருந்து வேறு எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கோ டு ஒர்க் அப்படின்ட்டு இருக்கும்போது நோ, யூ கேன் ஸ்டில் டு ஒர்க் பிஸ்னஸ் அப்படிங்கிறப்போ யூ கேன் ஏர்ன் அடிஷ்னல் இன்கம் அப்படிங்கிறப்போ இட் வில் பி வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்சோ. இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஹோம் மேக்கர்ஸாக இருக்கீங்கன்னு வைங்க, நீங்கள் வந்து இப்படி யோசிக்கலாம். உங்களோட ஹஸ்பண்டோட டிபெண்டன்சி இல்லாமல் நீங்களே வந்து யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் கிட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நீங்கள் வாங்கலாம். யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. யூ கேன் ஃபீல் இண்டிபெண்ட். அட் த சேம் டைம் நீங்கள் வீட்டில் உங்களோட கம்ஃபர்ட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட வேலைக்கு போகிற விமன் கூட ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஐயோ வீட்டில் குழந்தைய விட்டுட்டு வந்துட்டோமே, அவங்கள வந்து எப்படி பார்த்து போகிறோன்னா, சாப்பிட்டாங்களா இல்லையா, அவங்கள யாராவது நல்லா பார்த்துக்கிறாங்களா, இந்த கவலைலாம் அவங்களுக்கு நிறையவே இருக்கும். நான் லிங்க்டின்லும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வந்து இருக்கலாம். அட் த சேம் டைம் கவலையே இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. இதில் வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், பட் இட் டெஃபினெட்லி பேஸ் வெரி வெல். நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கூட உங்களால் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து யூ கேன் ஏர்ன் ஃப்ரம் ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, உன்னோட ஸ்க்ரீன்லேருந்து தெரியுது வித்தின் ஷார்ட் ஸ்பேனில் கொஞ்சம் நல்லா பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்ட்டு. பட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு நிறைய பேர் கிரீட் ஆகிட்டு ஓகே நம்மளும் இம்மிடியேட்டாக வந்து பெரிய ப்ராஃபிட் பண்ணிடலான்னு வருவாங்கள்ல, அவங்களுக்கு என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷனோ இல்லை அட்வைஸ்? ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை தான் பார்க்குறீங்க. நான் என்னோட இந்த வீடியோவில் சொல்கிறேன், இந்த வீடியோவில் ப்ராஃபிட்டை தான் பார்த்துருக்கீங்க, லாஸை பார்த்ததில்லை. நான் வந்து லாஸும் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து லாஸ் பண்ணுவாங்க. லாஸ் பண்ணாமல் வந்து உங்களால் எந்த பிஸ்னஸுமே பண்ண முடியாது. ஸோ அது நான் என்னோடய லாஸையும் வந்து டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ என்னோடய ப்ராஃபிட்டும் ஷேர் பண்ணுவேன், அதே மாதிரி லாஸையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஏன் வந்து நான் ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ்.
அது நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம். ஸோ இது யார் பண்ணாலுமே வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது பிஸ்னஸ்னா ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் இது இட் பேஸ் ஆஃப் வெல் இன் லாங் டேர்ம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஸ்விங் ட்ரேடை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதும். என்னோடய சேனலில் ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன் கண்டென்ட்டாக. யூடியூப் வீடியோஸில், டெலிகிராம் சேனல்லையும் நான் இருக்கேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அண்ட் யூடியூப்பில் வந்து நான் எல்லா ஸ்விங் ட்ரேடிங் பற்றி எல்லா விஷயமே நான் ஷேர் பண்ணிட்டு தான் வரேன். எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி என்ட்ரி பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்ன, சைக்காலஜினா என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, என்ன, இன்ஃபேக்ட் என்னோடய டெக்னிக்கல் அனாலிசிஸையும் நான் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரேடிங் கற்றுக்கணும், ஸ்விங் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது மட்டும்தான். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல உங்களுக்கு பேஜில் வரும், இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்ட்டு வந்து யூடியூப் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ கண்டிப்பாக இது 2 விஷயம் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் கண்டிப்பாக ஸ்விங் ட்ரேடிங் கற்றுக்க முடியும்.